Hello students, 10th Max Public Examsல கேட்கக்கூடிய top 10 important 2 mark question, 5 mark question, 8 mark question இந்த வீடியோல பார்க்கலாம். very important question. So வீடியோவை skip பண்ணாதீங்க. நீங்க நம்ம சேனலை subscribe பண்ணாம பார்க்குறீங்கன்னா subscribe பண்ணிக்கோங்க. தொடர்ச்சியா இம்பார்ட்டண்ட்டான யூஸ்ஃபுல்லான வீடியோஸை நம்ம இங்கிலீஷ், தமிழ், மேக்ஸ் எல்லாத்துக்குமே அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் சயின்ஸ் அண்ட் சோஷியலுக்கும் அதே போல் இம்பார்ட்டண்ட்டும் மாடல் கொஸ்டின் பேப்பரும் அஃபிஷியல் கொஸ்டின் பேப்பர், மாடல் கொஸ்டின் பேப்பரும் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆல்னு வர பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுறவங்க ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்க. என்னென்ன இம்பார்ட்டன்ட் அப்படின்றத பார்த்துருவோம். 2 marks and 5 marks and 8 marks எல்லாமே பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க 2 marks and 5 marks பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சாப்டர்ல உங்களுக்கு 2 mark கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 1.1 ரிலேஷன் அண்ட் ஃபங்க்ஷன்ல எக்ஸாம்பிள் 1.1 தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸும் நோட் பண்ணிக்கோங்க. எக்ஸாம்பிள் 1.2, எக்ஸாம்பிள் 1.4, எக்ஸாம்பிள் 1.5, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 1.7 இது எல்லாமே 2 mark கொஸ்டின்ஸ். எக்ஸாம்பிள் 1.13, எக்ஸாம்பிள் 1.14, example 1.17, example 1.19, example 1.21, example 1.22. next exercise la 1.1 la first sum அதை நல்லா பார்த்துக்கோங்க. தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் புக் எடுத்து நோட் பண்ணிக்கோங்க. எக்ஸசைஸ் 1.1ல கொஸ்டின் நம்பர் 2, கொஸ்டின் நம்பர் 3, 1.1ல கொஸ்டின் நம்பர் 3 இது எல்லாமே 2 marksல வெரி இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ்ல நிறைய சம் ரிப்பீட்டடா வரும். ஸோ அதனால நிறைய சம் இருக்கு. எக்ஸசைஸ் 1.2ல செகண்ட் சம் அண்ட் தேர்ட் சம், 1.3ல ஃபர்ஸ்ட் சம் அண்ட் செகண்ட் சம், ஃபிஃப்த் சம், எக்ஸசைஸ் 1.4ல தேர்ட் சம், அதுக்கடுத்தது 1.4ல ஃபோர்த் சம். இதெல்லாம் வெரி இம்பார்ட்டன்ட் 2 mark கொஸ்டின்ஸ். எக்ஸசைஸ் 1.4ல ஃபிஃப்த் சம், 1.4ல சிக்ஸ்த் சம், நெக்ஸ்ட் 1.5ல செகண்ட் சம், 1.5ல தேர்ட் சம், 1.5ல ஃபோர்த் சம். இது எல்லாமே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சாப்டர்ல பார்த்த இம்பார்ட்டன்ட் 2 mark கொஸ்டின். ஓகேங்களா? ஸோ எல்லாமே பாருங்க உங்களுக்கு சாப்டர்ல இருக்க மினிமம் கொஸ்டின்ஸ் ரிப்பீட்டடா என்ன கொஸ்டின்ஸ்லாம் கேட்டுட்டு இருக்காங்களோ அந்த கொஸ்டின்ஸ் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ வெரி யூஸ்ஃபுல். ஒரு கொஸ்டின் கூட மிஸ் பண்ணாம இதுல இருக்கிறதெல்லாம் பாருங்க. நீங்க லாஸ்ட் மினிட்ல யாரெல்லாம் படிக்கிறீங்களோ அவங்கெல்லாம் இதெல்லாம் படிக்கும் பொழுது கண்டிப்பா வந்து 100க்கு 95 marks தாராளமா ஸ்கோர் பண்ண முடியும். வெரி யூஸ்ஃபுல்லான வீடியோ. தயவு செஞ்சு இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. எல்லாரும் நல்லா படிக்கட்டும், நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணட்டும். 5 mark கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 1.3 சென்டம் எடுக்கிறவங்க கூட இந்த வீடியோவை நாங்க பார்க்கலாம். இதுல இருக்க சம்ஸ்லாம் ப்ராக்டிஸ் பண்ணலாம். 5 marksக்கு எக்ஸாம்பிள் 1.3 நோட் பண்ணிக்கோங்க. எக்ஸசைஸ் 1.1ல ஃபிஃப்த் சம், நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் 1.1ல சிக்ஸ்த் சம், அதாவது 6 மீன்ஸ் கொஸ்டின் நம்பர் 6. எக்ஸசைஸ் 1.1ல செவன்த் சம். இது மூணுமே வெரி இம்பார்ட்டன்ட். இந்த மூணுல இருந்து ஒரு கொஸ்டின் கண்டிப்பா கேட்பாங்க. எந்த மூணு? 1.1ல கொஸ்டின் நம்பர் 5, அடுத்து 6, அடுத்து 7. இந்த மூணுல இருந்து ஒன்னு கண்டிப்பா வரும். அதனால மூணுமே எல்லா சப்டிவிஷனும் சேர்த்து பாருங்க. இதே பேட்டர்ன்ல எக்ஸாம்பிள்ல 1.11ல இது ஒரு 5 marks. ஆரோ டயக்ராம், செட் ஆஃப் ஆர்டர் பேர், டேபிள் ஃபார்ம், கிராஃபிக்கல் ஃபார்ம் இது அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ தயவு செஞ்சு அதையும் பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து எக்ஸாம்பிள் 1.15 அதையும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது 1.2 எக்ஸசைஸ் 1.2ல இந்த கம்பெனி இந்த சம்மே வந்து ஒரு பப்ளிக் எக்ஸாம்ல கேட்டிருந்தாங்க. ஃபிஃப்த் சம் 5 marksல கேட்டிருந்தாங்க. ஸோ தயவு செஞ்சு அதை மிஸ் பண்ணாம படிங்க. ஏன்னா இது இந்த வருஷம் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் அதிகமா இருக்கு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 1.18 இந்த ஃபங்க்ஷன் சம் வந்து கண்டிப்பா வந்து உங்களுக்கு கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ தயவு செஞ்சு இதை மிஸ் பண்ணாம பாருங்க. எக்ஸாம்பிள் 1.18 அதே பேட்டர்ன்ல இருக்கிறது உங்களுக்கு எக்ஸசைஸ் 1.4ல 9th சம் அதையும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் டெக்ஸ்ட் புக் எடுத்து நோட் பண்ணிக்கோங்க. எக்ஸசைஸ் 1.4ல 10th சம்மும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அதுவுமே வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 1.23 அதாவது f டாட் bracket ஆஃப் g டாட் h, f டாட் g க்ளோஸ் த bracket டாட் h இதை வந்து வெரிஃபை பண்ணணும். எப்பவுமே ப்ரூவ் தட், ஷோ தட்லாம் வந்து ஆன்சர் தெரியவே இல்லை அப்படின்னா நீங்க என்ன கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்களோ அது அப்படியே f டாட் gயும் அந்த g டாட் h என்ன கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே எடுத்து எழுதி LHS = RHS எழுதுனீங்கன்னாவே உங்களுக்கு 1 mark கொடுத்துருவாங்க. எக்ஸாம்பிள் 1.24
அதாவது இதோட எக்ஸோட வேல்யூ என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணணும் இதுல, சரிங்களா? ஸோ உங்களுக்கு எஃப் ஆஃப் எக்ஸ் ஜி ஆஃப் எக்ஸ் கொடுத்துட்டு எக்ஸோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. அதாவது ஜி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ். இது ரெண்டு ஈக்குவலா இருக்கும் பொழுது எக்ஸோட வேல்யூ என்னவா இருக்கும்? வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சம். எக்ஸசைஸ் 1.5ல 8th சம், இதுவுமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் பாருங்க, 1.5ல 8th சம்மா, அதுலயே உங்களுக்கு ரெண்டு சப்டிவிஷன் இருக்கு, ஏ அண்ட் பி ரெண்டுமே பார்த்துக்கோங்க. அடுத்து சியும் இருக்கு, அதையும் நல்லா பாருங்க, இதை எதுவும் மிஸ் பண்ணாதீங்க. அடுத்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ராபபிலிட்டி செக் பண்ணிக்கோங்க, எடுத்துக்கோங்க. 8th சாப்டர் எடுத்துக்கோங்க டெக்ஸ்ட் புக்ல. எக்ஸாம்பிள் 8.1 வெரி இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஸ்டின். அதுக்கு அடுத்தது 8.1ல ஃபர்ஸ்ட் சம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஸ்டின். எக்ஸாம்பிள் 8.2 வெரி இம்பார்ட்டன்ட். எக்ஸசைஸ் 8.1ல தேர்ட் சம். எக்ஸசைஸ் 8.1ல கொஸ்டின் நம்பர் 2. எக்ஸாம்பிள்ல 8.3. எக்ஸாம்பிள்ல 8.15. அடுத்தது 8.20 எக்ஸாம்பிள். அடுத்தது எக்ஸசைஸ் 8.3ல ஃபோர்த் சம். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள்ல 8.22. எக்ஸாம்பிள்ல 8.23. எக்ஸாம்பிள்ல 8.26. எக்ஸசைஸ் 8.1ல 7th சம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 மார்க் கொஸ்டின்ஸ்ல தான் கேட்குறாங்க, சரிங்களா? அதுக்கு அடுத்தது 8.1ல 8th சம். ப்ராபபிலிட்டி கொஞ்சம் நிறைய சம்ஸ் வரும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல, எல்லா சம்மே இம்பார்ட்டன்ட், கொஞ்சம் பார்த்துக்கோங்க. எக்ஸசைஸ் 8.1ல 9th சம்மும் பாருங்க. எக்ஸசைஸ் 8.2ல கொஸ்டின் நம்பர் 1, கொஸ்டின் நம்பர் 2, கொஸ்டின் நம்பர் 3. 8.2ல கொஸ்டின் நம்பர் 4. இது மூணுமே இம்பார்ட்டன்ட். 8.2ல 1, 2, 3, 4 எல்லாமே 2 மார்க் கொஸ்டின்ஸ். 8.4ல எக்ஸசைஸ் 8.4ல ப்ராபபிலிட்டியில கொஸ்டின் நம்பர் 1, கொஸ்டின் நம்பர் 3 இதெல்லாம் 2 மார்க்ஸ்ல இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் பார்த்தது 2 மார்க்ஸ். இதுக்கப்புறம் 8th சாப்டர்ல 5 மார்க்ஸ் பார்ப்போமா? எக்ஸாம்பிள் 8.4 இம்பார்ட்டன்ட், 8.19 இம்பார்ட்டன்ட், எக்ஸாம்பிள் 8.28 important, example 8.31 important, எக்ஸசைஸ்ல 8.2ல கொஸ்டின் நம்பர் 5. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பொறுத்த வரையும் பிள்ளைங்களா உங்களுக்கு 10 சம் வந்து 5 மார்க்ஸ் அட்டன் பண்ணணும். அந்த 10ல வந்து ஒரு சம் உங்களுக்கு அட்டன் பண்ணவே முடியல, ஒன்று கம்பல்சரி சம், அது இல்லாமல் மீதி 9ல ஒன்று அட்டன் பண்ணவே முடியலன்னா வேற வழி இல்லைன்னா நீங்கள் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அட்டன் பண்ணுங்க. ஏன்னா உங்களுக்கு அந்த லாஸ்ட் அந்த ரூட்லேருந்து வேல்யூ எடுக்கிறதுக்கு நிறைய டைம் ஆகிடும். ஸோ டைம் மேனேஜ்மெண்ட்டில் இந்த சம் எடுக்கும்போது டைம் அட்ஜஸ்ட் ஆகாது. ஸோ தயவு செஞ்சு இதை முடிஞ்சா ஸ்கிப் பண்ணிடுங்க, இல்லை வேற வழி இல்லை அப்படின்னா அட்டன் பண்ணுங்க. எக்ஸசைஸ் 8.2ல 5th சம். அதே மாதிரி நீங்க இந்த சம் ஃபுல்லா கரெக்டா பண்ணிட்டு ரூட்ல இருந்து ஆன்சர் எடுக்கும்போது அங்க மிஸ்டேக் ஆச்சுன்னா அதுக்கு மட்டும் 1 மார்க் தான் போகும், 4 மார்க்ஸ் வந்துடும், சரிங்களா? அதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 8.2ல 5th சம், 8.2ல 6th சம் எக்ஸசைஸ்ல. அடுத்து எக்ஸசைஸ் 8.3ல 8th சம். ப்ராபபிலிட்டி வெரி 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 இம்பார்ட்டன்ட். இந்த கொஸ்டின் 3 fair coins are tossed together. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 100% வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. தயவு செஞ்சு ப்ராபபிலிட்டியில ஒரு கொஸ்டின் கூட விட்டுறாதீங்க நான் சொல்றதுல. எக்ஸசைஸ் 8.4ல 6th சம் 5 மார்க்ஸ்ல. எக்ஸசைஸ் 8.4ல 9th சம். அதே மாதிரி 8.4ல 12th சம். இது எல்லாமே வெரி 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 இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்து யூனிட் எக்ஸசைஸ்ல வந்து உங்களுக்கு 8th கொஸ்டின் வந்து கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ இதை வந்து உங்களுக்கு கம்பல்சரி கொஸ்டின்ஸ்ல கேட்கறது கூட வாய்ப்பு இருக்கு. ஸோ இதை நல்லா பார்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா அல்ஜிப்ரால பார்த்தீங்கன்னா 3.14. என்னடா சாப்டர் மாறி மாறி சொல்றேன்னு நினைக்காதீங்க, டெக்ஸ்ட் புக்ல நோட் பண்ணிக்கோங்க. 2 மார்க் கொஸ்டின்ஸ். எக்ஸாம்பிள் 3.14 அதை நோட் பண்ணுங்க. எக்ஸாம்பிள் 3.24ல ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன், செகண்ட் சப்டிவிஷன், தேர்ட் சப்டிவிஷன். எக்ஸாம்பிள் 3.40ல ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன், செகண்ட் சப்டிவிஷன் எல்லாமே பாருங்க உங்களுக்கு வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். அதாவது டிட்டர்மைன் த நேச்சர் ஆஃப் ரூட்ஸ். நேச்சர் ஆஃப் ரூட்ஸ்ல இருந்து ஒரு கொஸ்டின் கண்டிப்பா கேட்பாங்க. ஸோ எது வேணா வரலாம். எக்ஸசைஸ் 3.62 மேட்ரிக்ஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட், சரிங்களா? அடுத்தது 3.6ல ஃபர்ஸ்ட் சம்ல தேர்ட் சப்டிவிஷன், 3.9ல ஃபர்ஸ்ட் சம்ல செகண்ட் சப்டிவிஷன், எக்ஸசைஸ் 3.9ல ஃபர்ஸ்ட் சம்ல செகண்ட் சப்டிவிஷன். அதுக்கு அடுத்தது 3.17ல ஃபிஃப்த் சம். இது வந்து உங்களுக்கு 2 மார்க் கொஸ்டின்ஸ் மேட்ரிக்ஸிஸ்ல வெரி இம்பார்ட்டன்ட். 3.17ல 6th சம். 3.18ல 4th சம்ல ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன், 3.18ல 4th சம்ல செகண்ட் சப்டிவிஷன். இதெல்லாம் 2 மார்க் கொஸ்டின். புரிஞ்சுதுங்களா? இது போக உங்களுக்கு 5 மார்க்ஸ் என்னன்னு பார்த்துருவோம். எக்ஸாம்பிள் 3.39 இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அதுக்கு அடுத்தது பாரி நீட்ஸ் 4 hours. 3.6ல இந்த சம் கேட்கறதுக்கு 100% சான்சஸ் இருக்கு. 7th கொஸ்டின். எக்ஸசைஸ் 3.12 தேர்ட் கொஸ்டின். பிள்ளைங்களா உங்ககிட்ட எனக்கு ஒரு ரெக்வஸ்ட்,
நம்ம சேனல்ல நிறைய பேர் பாக்குறீங்க, ஆனா எக்ஸாம்ஸ்க்கு எவ்வளவு பெர்சன்டேஜ் நான் சொல்ற இம்பார்ட்டன்ட் வருதுன்னு கமெண்ட் பண்ண மாட்டீங்க. தமிழுக்கும் இங்கிலீஷ்க்கும் ஃபாலோ பண்ணியிருந்தீங்க. நான் சொன்ன இம்பார்ட்டன்ஸ்லாம் எவ்வளவு பெர்சன்டேஜ் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்க. இது நியூவா வந்து பாக்குற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நிறைய மோட்டிவேஷனா இருக்கும். நீங்க தான் நம்ம சேனலை வளர்த்து விடணும். ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். உங்களுக்காக நான் வந்து சமைக்கிற வேலையெல்லாம் ஓரங்கட்டிட்டு வீடியோ போட்டுட்டு இருக்கேன். ஒரு வீடியோ போடுறது அப்படின்னா சாதாரண விஷயம் கிடையாது. அதுக்கு நோட்ஸ் ரெடி பண்ணணும். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்காக டைம் ஒதுக்கி வீடியோ போட்டுட்டு இருக்கோம். கண்டிப்பா நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். கமெண்ட் பண்ணுங்க. பாக்குற வீடியோஸ்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்குன்னா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்குன்னா கண்டிப்பா ஒரு லைக் பண்ணிடுங்க. நீங்க கொடுக்குற லைக் தான் எனக்கும் மோட்டிவேஷனா இருக்கும். இந்த வீடியோவுக்கு நிறைய ரீச் கிடைக்கும், நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு போய் சேரும். ஸோ எல்லா பிள்ளைங்களும் பாஸ் ஆகுறதுலேருந்து மார்க் எடுக்கிறது சென்டம் எடுக்கிறது எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்க. ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேம்மா. எக்ஸசைஸ் 3.8ல ஃபர்ஸ்ட் சம்ல செகண்ட் சப்டிவிஷன் பார்த்துக்கோங்கப்பா. எக்ஸசைஸ்ல 3.8ல ஃபர்ஸ்ட் சம்ல ஃபோர்த் சப்டிவிஷன் நல்லா புரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸ்கொயர் ரூட்ல இருந்து கண்டிப்பா ஒரு சம் கேட்பாங்க. ஸ்கொயர் ரூட் 100% ஒரு சம் வந்துடும். ஸோ அதனால இதுல இருக்க சம்ஸ் எல்லாமே பாருங்க. 3.8ல ஃபர்ஸ்ட் நம்பர் 2 பாருங்க. அதே நேரத்துல பேஜ் நம்பர் 157ல 9th சம் ஸ்கொயர் ரூட்ல அதையும் பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து 3.8ல தேர்ட் சம். ஓகே, எக்ஸாம்பிள் அண்ட் எக்ஸசைஸ் எல்லாமே பாருங்க. எக்ஸசைஸ்ல 3.7ல கொஸ்டின் நம்பர் 2 ஸ்கொயர் ரூட் அதையும் நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்தது எக்ஸாம்பிள் 3.73 மேட்ரிசஸ்ல வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அதுக்கு அடுத்தது 3.19ல 12th சம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த கொஸ்டின் வந்து 100% கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. நான் எதெல்லாம் 100% சொல்றேனோ ப்ளீஸ் தயவு ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இந்த சம்மே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெரி வெரி இம்பார்ட்டன்ட். லாஸ்ட் இயர் இந்த சம் கேட்டிருந்தாங்க. எக்ஸசைஸ் 3.19ல 13th சம். லாஸ்ட் இயரால அதுக்கு முன் வருஷமா ஞாபகம் வரல, ஆனா கண்டிப்பா கேட்டிருந்தாங்க. எக்ஸசைஸ் 3.18ல கொஸ்டின் நம்பர் 2 நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப நான் சொல்லக்கூடிய கொஸ்டின்ஸ்ல நான் இந்த மேட்ரிசஸ்ல இருந்து ஒண்ணு வந்துடும். அதாவது இந்த 10th சம்மு, அடுத்து இந்த 11th சம்மு, அதுக்கு அடுத்து இந்த 12th சம்மு, அதுக்கப்புறம் இந்த 13, அதுக்கு அடுத்தது இந்த 14 கிடையாது 13, இதுல இருந்து ஒரு சம் கண்டிப்பா வரும். ஸோ அதை மிஸ் பண்ணாம பாருங்க. அடுத்த ஸ்கொயர் ரூட்ல எக்ஸாம்பிள் 3.20ல உங்களுக்கு ஏ அண்ட் பி இருக்கு இல்லையா? ஸோ 2 சப்டிவிஷனும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் சாப்டர் 2 யூனிட் 2 எடுத்துக்கோங்க, நம்பர்ஸ் அண்ட் சீக்வன்சஸ். தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் எக்ஸாம்பிள் எக்ஸசைஸ் சொல்லிட்டு இருக்கேன். எக்ஸாம்பிள்னா எடுத்துக்காட்டு, எக்ஸசைஸ்னா பயிற்சி கணக்குகள் நோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கான பிடிஎஃப் இல்லை, தயவு செஞ்சு தவறா எடுத்துக்க வேண்டாம். உடனே தமிழ் மீடியத்துக்கு போடலைன்னு சொல்லிட்டு கோவப்பட வேண்டாம். இருக்கிறது தான் நான் போட்டுட்டு இருக்கேன். 2 மார்க்ஸ்ல பாருங்க. எக்ஸாம்பிள் 2.10 பாருங்க. 2 மார்க் கொஸ்டின்ஸ்ல இம்பார்ட்டன்ட். எக்ஸசைஸ் 2.2ல கொஸ்டின் நம்பர் 4. எக்ஸாம்பிள் 2.26 இம்பார்ட்டன்ட். எக்ஸசைஸ் 2.1 இது வந்து பப்ளிக்லேயே ஒரு முறை கேட்டிருந்தாங்க. எக்ஸசைஸ் 2.3ல 5th சம். எக்ஸசைஸ் 2.3ல 6th சம். எக்ஸசைஸ் 2.4ல 6th சம். எக்ஸசைஸ் 2.5ல 8th சம். எக்ஸசைஸ் 2.5ல 4th சம். 2.5ல 5th சம். 2.9ல 3rd சம். 2.9ல 4th சம். இது வந்து எக்ஸாம்பிள் எக்ஸசைஸ் மிஸ் ஆயிருக்கு. எக்ஸாம்பிள் 2.56ல ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன், செகண்ட் சப்டிவிஷன் இதெல்லாம் பார்த்துக்கோங்க. அடுத்து 5 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா HCF கண்டிப்பா செகண்ட் சாப்டர்ல இருந்து HSC ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் HCFல இருந்து ஒரு சம் 100% வரும். தயவு செஞ்சு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. எக்ஸாம்பிள் 2.6 நல்லா பார்த்துக்கோங்க. அதே மாதிரி எக்ஸாம்பிள் 2.36 வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சம் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பர்ஸ் பிட்வீன் இந்த 300க்கும் 600க்கும் பிட்வீன் நம்பர் டிவிசிபிள் ஆகிற செவன்ஸ் நம்பர் என்ன கண்டுபிடிக்கணும். இது ஃபார்முலா யூஸ் பண்றது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி எக்ஸாம்பிள் 2.39ம் ஒரு முறை பப்ளிக் கேட்டிருந்தாங்க. அதே மாதிரி இதுவுமே பப்ளிக் கேட்டிருந்த கொஸ்டின் தான். எக்ஸாம்பிள் 2.51 5 + 55 + 555 இது கம்பல்சரி கொஸ்டின்ஸ்ல வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் அதிகம். அதே மாதிரி 3 + 33 இதுவுமே கம்பல்சரி கொஸ்டின்ஸ்ல வரதுக்கு வாய்ப்புகள் அதிகம். எக்ஸசைஸ் 2.8ல 6th சம்ல செகண்ட் சப்டிவிஷன். இந்த சம் வந்து ஒரு முறை கம்பல்சரி சம்ல கேட்டிருந்தாங்க 5 மார்க்ஸ்ல. கம்பல்சரியில கேட்டாங்களா 5 மார்க்ஸ்ல கேட்டிருந்தாங்களா? இல்ல கம்பல்சரி இல்ல 5 மார்க்ஸ்ல கேட்டிருந்தாங்க. இது எக்ஸசைஸ் 2.2ல கொஸ்டின் நம்பர் 5. 2.5ல 11th சம் கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் சம் இதுவுமே கேட்டிருந்தாங்க. நிறைய அது வந்து ரிப்பீட்டடா கேட்ட கொஸ்டின்ஸும் இந்த வருஷம் கேட்க அதிகமா சான்சஸ் இருக்கதான் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இதுக்கு மேல நீங்க வந்து ஒர்க் அவுட் பண்றீங்கன்னா தயவு செஞ்சு நான் சொல்ற கொஸ்டின்ஸ் ஒன்னு கூட மிஸ் பண்ணாதீங்க. எக்ஸசைஸ் 2.5ல 12th கொஸ்டின். எக்ஸசைஸ் 2.9ல ஃபர்ஸ்ட்ல 5th சம். எக்ஸசைஸ் 2.9ல ஃபர்ஸ்ட்ல 6th சம். எக்ஸாம்பிள் 2.56ல 3rd சப்டிவிஷன். எக்ஸசைஸ்
2.9ல 6th sum. ஓகே, ஏன் நீங்க வந்து இது 2 நாள் முன்ன இந்த வீடியோ போடல நீங்க கேட்கலாம். என்ன பொறுத்தவரையும் டெக்ஸ்ட் புக் ஃபுல்லா நான் சொன்ன இம்பார்ட்டன்ட்டை இந்நேரம் பார்த்துருப்பீங்க நம்புறேன். ஸோ நீங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம லாஸ்ட் மினிட் ரிவிஷன்ல இந்த டாப் 10 கொஸ்டின்ஸ் பார்க்கணுன்றது தான் என்னோட விருப்பம். அதனால தான் உங்களுக்கு நான் இப்போ வீடியோ அப்லோட் பண்றேன். இதை வந்து டைம் வேஸ்ட் பண்ணாம இன்னைக்கும் நாளைக்கும் பக்காவா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஜாமெண்ட்ரியில வந்து 2 மார்க்ஸ் கண்டிப்பா கேட்பாங்க. கண்டிப்பா வந்து வரும். ஜாமெண்ட்ரியில இருந்து எக்ஸாம்பிள் 4.1ல ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனும் செகண்ட் சப்டிவிஷனும் வெரி இம்பார்ட்டன்ட். எக்ஸாம்பிள் 4.7 இம்பார்ட்டன்ட், 4.8 இம்பார்ட்டன்ட், 4.15 இம்பார்ட்டன்ட். எக்ஸாம்பிள் சம்ஸ்ல 4.28 இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி எக்ஸசைஸ்ல பாத்தீங்கன்னா 4.1ல 8th sum வெரி இம்பார்ட்டன்ட். 4.3ல 1, அதாவது கொஸ்டின் நம்பர் 1, 4.3ல கொஸ்டின் நம்பர் 1. எக்ஸாம்பிள் 4.22 வெரி இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் 2 மார்க் கொஸ்டின்ஸ் சரிங்களா. 5 மார்க்ஸ்ல நீங்க பயப்படவே வேண்டாம். பேசிக் ப்ரொபோர்ஷனாலிட்டி தியரம்னாலும் தேல்ஸ் தியரம்னாலும் ஒண்ணுதான் சரிங்களா. யூடியூப்ல ஒரு பெரிய பிரபலமான சேனல்ல ஒருத்தர் சொல்றாரு, தேல்ஸ் தியரம் கேட்கும், நீங்க வந்து பேசிக் ப்ரொபோர்ஷனாலிட்டி தியரம் அதெல்லாம் பார்க்க தேவையில்ல அப்படின்றாங்க. தயவு செஞ்சு தேல்ஸ் தியரமும் பேசிக் ப்ரொபோர்ஷனாலிட்டி தியரமும் ரெண்டுமே ஒண்ணு. இதை முதல் புரிஞ்சுக்கோங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அது தெரியாம வந்து குழம்பிட்டு இருக்கீங்க. இந்த ரெண்டுமே தேல்ஸ் தியரம் கேட்டாலும் பேசிக் ப்ரொபோர்ஷனாலிட்டி தியரம் கேட்டாலும் ஒண்ணுதான். எது கேட்டாலும் தேல்ஸ் தியரம் கேட்டாலும் இதை தான் எழுதணும், பேசிக் ப்ரொபோர்ஷனாலிட்டி தியரம் கேட்டாலும் இதை தான் எழுதணும். கன்ஃபியூஷன் ஆகாதீங்க சரிங்களா. உங்களோட பேஜ் 172ல இருக்கு. டெக்ஸ்ட் புக்ல இப்ப பேஜ் நம்பர் சேஞ்ச் ஆயிருக்கான்னு தெரியல, செக் பண்ணிக்கோங்க. அடுத்து ஆங்கிள் பைசெக்டார், இது 2வது இம்பார்ட்டன்டான தியரம். அதுக்கடுத்து பைத்தாகரஸ். இந்த 3ல இருந்து 1 கண்டிப்பா வந்துரும். புரிஞ்சுதுங்களா 5 மார்க் சம்ஸ்ல. அதுக்கடுத்து கோஆர்டினேட் ஜாமெட்ரி. கோஆர்டினேட் ஜாமெட்ரியை பொறுத்தவரையும் 2 மார்க்ஸ்ல பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 5.2ல நல்லா புரிஞ்சுக்கோங்க. 2 மார்க் சம் இது. 5.2 எக்ஸாம்பிள் 5.11, எக்ஸாம்பிள் 5.21, அதுக்கடுத்தது எக்ஸாம்பிள் 5.22, எக்ஸாம்பிள் 5.23, அதுக்கடுத்தது எக்ஸாம்பிள் 5.31, அதுக்கடுத்தது எக்ஸசைஸ் 5.2ல தேர்ட் சம்ல செகண்ட் சப்டிவிஷன் வெரி இம்பார்ட்டன்ட். எக்ஸசைஸ்ல 5.3ல 12th சம் வெரி இம்பார்ட்டன்ட். எக்ஸசைஸ் 5.3ல 13th சம் வெரி இம்பார்ட்டன்ட். இது எல்லாமே 2 மார்க் கொஸ்டினா. 5 மார்க்ஸ்ல டாப் 10 கொஸ்டின் சொல்றேன் பாருங்க. கோஆர்டினேட் ஜாமெட்ரியில ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் இருந்து கண்டிப்பா ஒரு கொஸ்டின் வந்துடும். எக்ஸாம்பிள் 5.3 நல்லா பார்த்துக்கோங்க. 5.6 பாருங்க. எக்ஸாம்பிள் 5.15 பார்த்துக்கோங்க. 5.15 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வித்தவுட் யூசிங் பைத்தாகரஸ் தியரம் ஷோ தட் த பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்க அந்த பாயிண்ட்ஸை வச்சுட்டு பைத்தாகரஸ் தியரம் இல்லாம இது வந்து ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளா அப்படின்றத ப்ரூவ் பண்ணும். வெரி இம்பார்ட்டன்ட் 5.15. ஓகே, அதுக்கு அடுத்தது எக்ஸசைஸ் 5.1ல 5th சம்ல ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் செகண்ட் சப்டிவிஷன். அதுக்கடுத்து எக்ஸசைஸ் 5.1ல 6th சம். 6th சம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வேல்யூ ஆஃப் கே கேட்குறாங்க. ஸோ இதை கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. 5.2ல 12th சம் வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்தது 5.3ல 9th சம் இம்பார்ட்டன்ட். அடுத்தது 5.4ல 7th சம் இம்பார்ட்டன்ட். 5.4ல 8th சம் இம்பார்ட்டன்ட். ஓகே, சாப்டர் 5ல இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின்ஸ்லாம் என்ன அப்படின்றத தெளிவாக பார்த்தோம். டாப் 10 கொஸ்டின்ஸ் இது எல்லாமே கண்டிப்பாக பாருங்க. திரும்பவும் ஒரு முறை சொல்றேன், ஏன்னா கோஆர்டினேட் ஜாமெட்ரியிலேருந்து கண்டிப்பாக உங்களுக்கு 5 மார்க் கொஸ்டின்ஸ்ல இருந்து நிறைய சம்ஸ் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ மிஸ் பண்ணாம பாருங்க சரிங்களா. ஸோ இது 5th சம்மு, இங்க 4th சம்மு. இது வந்து ஜாமெட்ரி உங்களுக்கு. பைத்தாகரஸ் தியரம் இங்கே முடிஞ்சிட்டு. சாரி இதுவுமே வந்து 5 மார்க் கொஸ்டின்ஸ் தான். ஓகேங்களா. இங்க ஒரு 1 2 3 4 5 6 7 8 9 10 சம் இருக்கு. இந்த 10ல இருந்து கண்டிப்பா ஒரு சம் 5 மார்க் வரும். கோஆர்டினேட் ஜாமெட்ரியில 100% வரும். பிள்ளைங்களா தயவு செஞ்சு எதையும் மிஸ் பண்ணாம படிங்க. இதுல வந்து இன்னமும் டாப் மோஸ்ட் 5 கொஸ்டின்ஸ்லாம் கேட்காதீங்க. அந்த மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து கம்பல்சரி எக்ஸாம்லலாம் வந்து மார்க் வராது. யூனிட் 6 ட்ரிக்னாமெட்ரியில 2 மார்க் கொஸ்டின் பாத்தீங்கன்னா டாப் 10 கொஸ்டின் பார்த்துருவோமா. எக்ஸாம்பிள் 6.2, 6.3, 6.4, 6.5, 6.7 இதெல்லாம் இம்பார்ட்டன்ட். 6.19, 6.20 வெரி இம்பார்ட்டன்ட். 6.26, 6.1 எக்ஸசைஸ்ல ஃபர்ஸ்ட் சம்ல ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன், செகண்ட் சம்ல செகண்ட் சப்டிவிஷன், 6.1ல தேர்ட் சம்ல ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் செகண்ட் சப்டிவிஷன், 4th சம்ல செகண்ட் சப்டிவிஷன். ஓகே, 6.2ல கொஸ்டின் நம்பர் 1, 6.2ல கொஸ்டின் நம்பர் 2,
6.3ல கொஸ்டின் நம்பர் 1, 6.3ல கொஸ்டின் நம்பர் 2, இது எல்லாமே 2 மார்க் கொஸ்டின். என்னை பொறுத்த வரையும் நான் என்ன சொல்வேன்னா, நீங்க இந்த வீடியோல நான் உங்களுக்கு என்ன கொஸ்டின்ஸ்லாம் சொல்லியிருக்கணும், இதை மட்டும் பார்த்தீங்கன்னாவே 100% நீங்க சென்டம் எடுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. திரும்பவும் சொல்றேன், 1 மார்க் கொஸ்டின்ஸ் மட்டும் நீங்க கொஞ்சம் கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸ்லாம் ரெடி ஆயிடுங்க. கண்டிப்பா சூப்பரா மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம். திரும்ப சொல்றேன், என்னோட அனுபவத்துல இந்த கொஸ்டின் வந்து உங்களுக்கு வெரி வெரி இம்பார்ட்டன்ட், டாப் மோஸ்ட், மிக 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 முக்கிய வினாக்கள் தான் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ நீங்க ஸ்லோலானரோ இல்ல டாப்பரோ இல்ல ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸோ எனக்கு தெரியாது. ப்ளீஸ் இதுல இருக்க சம்ஸை மட்டும் பாருங்க. ஃபர்ஸ்ட்டுக்கு தயவு செஞ்சு இதை பாருங்க. 6.21 5 மார்க்ஸ்ல. ஓகே, இது என்ன பார்த்தீங்கன்னா, ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 ஷிப் கேட்டிருக்காங்க. 2 ஷிப்புக்கும் டிஸ்டன்ஸ் கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ உங்களுக்கு ஆங்கிள் ஆஃப் எலவேஷன் கொடுத்துருக்காங்க. ஓகே, அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்கா எக்ஸாம்பிள் 6.21 வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 6.2ல தேர்ட் சம்மு. இது வந்து எக்ஸசைஸ் 6.2ல தேர்ட் சம்மு. எக்ஸசைஸ் 6.3ல கொஸ்டின் நம்பர் 4, இதுவுமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட், ஏரோப்ளேன் சம்மு. அதுக்கு அடுத்தது எக்ஸசைஸ் 6.3ல 5th சம்மு. இன்னொரு முக்கியமான விஷயம், நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ட்ரிக்னாமெட்ரி பார்க்கலன்னு சொன்னீங்க. ட்ரிக்னாமெட்ரி பார்க்காதவங்க நீங்க 90 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்க வந்து இதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இல்லை எல்லாத்தையும் பார்த்துட்டு லாஸ்டா வாங்க ட்ரிக்னாமெட்ரிக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா 7th யூனிட் மென்சுரேஷன். இதுல வந்து எக்ஸாம்பிள் 7.1, 7.2, 7.3, 7.6, 7.8, அதுக்கடுத்து 7.10, அதுக்கடுத்து 7.15, 7.19, 7.17, எக்ஸசைஸ் 7.2ல 7th சம். இதெல்லாம் 2 மார்க்ஸ், டாப் 10 கொஸ்டின். அதே மாதிரி டாப் 10 5 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா 7.23, 7.24, 7.29, 7.30, 7.31, 7.2 எக்ஸசைஸ்ல கொஸ்டின் நம்பர் 2. அதே எக்ஸசைஸ்ல 10th சம். அதுக்கு அடுத்தது 7.3ல கொஸ்டின் நம்பர் 1, கொஸ்டின் நம்பர் 5, 7.4ல கொஸ்டின் நம்பர் 1, அதே எக்ஸசைஸ்ல 4th சம். இது எல்லாமே உங்களுக்கு 5 மார்க் கொஸ்டின்ஸ். ஓகேங்களா? ஸோ டாப் 10 2 மார்க்ஸ் என்ன, 5 மார்க்ஸ் என்ன அப்படின்றத தெளிவா பார்த்தோம். இப்போ வந்து 8 மார்க் கொஸ்டின்ஸ் என்ன அப்படின்றத பார்த்துருவோம். ஜாமெண்ட்ரியில சிமிலர் ட்ரையாங்கிள்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. எப்பயுமே வந்து ரஃப் டயக்ராமும் ஃபேர் டயக்ராமும் கண்டிப்பாக கொடுக்கணும். சரிங்களா? ஸோ அதெல்லாம் வந்து நல்லா பண்ணுங்க. அதே மாதிரி டேஞ்சன்ட். ஸோ இதில் வந்து 3 மாடல் இருக்கு பாருங்க. சிமிலர் இந்த இதுலேயே காட்டுறேன் பாருங்க, பிக்சர்லேயே உங்களுக்கு. கொஸ்டின் நம்பர் 6 ஒரு மாடலா, கொஸ்டின் நம்பர் 7 ஒரு மாடல், கொஸ்டின் நம்பர் 9 ஒரு மாடல். ஸோ இந்த 3 மாடல்ல கண்டிப்பா நீங்க 2 மாடல் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகே, 2 மாடல் தெரிஞ்சாதான் நீங்க ஜாமெண்ட்ரியில 8 மார்க்ஸ் கண்டிப்பா எடுக்க முடியும். ஸோ ஒன்று தான் எனக்கு தெரியும்னா கண்டிப்பா நீங்க வந்து உங்களுக்கு மார்க்ஸ் போயிடும். ஓகே, செப்டம்பர் 21ல இந்த 14th சம் கேட்டிருக்காங்க. ஸோ ரஃப் டயக்ராம் இந்த மாதிரி வரைஞ்சு நீங்க பண்ணுங்க. ஜாமெண்ட்ரியை பொறுத்தவரையும் 2 மெத்தட் கண்டிப்பா பார்த்துக்கோங்க. கிராஃபை பொறுத்தவரையும் யோசிக்கவே வேண்டாம். கிராஃப் ஆஃப் வேரியேஷன் இந்த சம் பார்த்தீங்கன்னாவே போதுமானது. சரிங்களா? மொத்தம் எத்தனை சம் இருக்கு? இது 1, இது 2, அதுக்கடுத்து 3rd சம், 4th சம், அதுக்கடுத்து 5th 1, அதுக்கடுத்து 6th 1, அதுக்கடுத்து 7th, 8th, 9th, 10th. சரிங்களா? ஸோ டாப் 10 கொஸ்டின்ஸ் தான். நல்லா கவனிங்க. என்னடா எக்ஸசைஸ்ல இவ்வளோ சம் கிடையாது, இவங்க 10 சொல்றாங்கன்னு நினைக்க வேண்டாம். எக்ஸாம்பிள் அண்ட் எக்ஸசைஸ் எல்லாமே சேர்த்து கிராஃப் ஆஃப் வேரியேஷன் மட்டும் பார்த்தாவே போதும். ஜாமெண்ட்ரியில அதே போல ஒன்று சிமிலர் ட்ரையாங்கிளும் டேஞ்சன்ட்டும் பாருங்க. அப்படி இல்லைனாக்கா இன்னொரு மெத்தட் இருக்கு இல்லையா? ஸோ இந்த தொடுகோடு வரைதல், அந்த சம பாருங்க. ஸோ இந்த 3 மெத்தட்ல 1, 2, இது 3வது. இந்த 3 மெத்தட்ல எனி 2 மெத்தட் தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா 8 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடலாம். ஸோ இந்த டாப் 10 2 மார்க்ஸ் 5 மார்க்ஸ் கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். எல்லா சாப்டருக்கும் இம்பார்ட்டன்ஸ் சொல்லியிருக்கேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல்ல போடுற வீடியோஸ் எத்தனை அளவுக்கு உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் பப்ளிக் எக்ஸாம்ஸ்க்கு இங்கிலீஷ்க்கும் தமிழுக்கும் வந்தது இந்த வீடியோவில் கமெண்ட்ல சொல்லுங்க. நீங்க எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து பாக்குறீங்கன்னு சொல்லுங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமலே போயிடுறீங்க, மறந்து. தயவு செஞ்சு உங்களை ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல்னு வர பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நம்ம போடுற வீடியோஸை மிஸ் பண்ணாம இமீடியட்டா பார்க்கணும்னு நினைக்கிறவங்க வாட்ஸ்அப் சேனலோட லிங்க்கும் டெலகிராமோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். இமீடியட்டா ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த ஸ்டடி மெட்டீரியலை உங்களுக்கு நான் வாட்ஸ்அப் சேனல்ல ஷேர் பண்ணிடுவேன். தேங்க்யூ.